ஹலோ எவரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ பற்றின ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. நமக்கு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சிஓஏவுக்கு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸ் எல்லாம் வந்து இப்போ முடிஞ்சது. இப்போ அது முடிஞ்ச பிறகு நியூவாக வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுது. இது கம்பல்சரி உண்டு இப்போ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமுக்கே. அப்போ முழுசா சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ் கொடுத்தா தான் தெரியும். சிலபஸ் வந்து நமக்கு இந்த வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம அப்போ பார்க்கலாம். நமக்கு இங்கே வந்து மெயினான பாயிண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அப்படியே வந்து நீங்கள் லிசன் மட்டும் பண்ணுங்க. இங்கே 3வது பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து டைப் ரைட்டிங் சரி, சிஒஏ கோர்ஸும் சரி, இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு நமக்கு சிஒஏ எக்ஸாமோட சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2 சர்டிஃபிகேட்டுமே முன்னாடியே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லுமே சரி, சிஓஏவும் டைப் ரைட்டிங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர தான் போறாங்க. அதே போல 2த்துக்கும் சேர்த்து ஒரே சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு டுகெதர் ஆஸ் ஏ சிங்கிள் சர்டிபிகேட் கோர்ஸ் ஆஸ் ஏ ப்ரீ ரிக்வசைட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெட்டிங் அப்பாயின்மெண்ட் பெறத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இது வந்து அப்டேட்ஸ் இனிமே தான் கொடுப்பாங்க. இப்போ வரக்கூடிய கம்மிங் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்ம என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத அப்பப்போ கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்தோம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸாவே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் ஆஃப் தி சர்டிபிகேட். இதுல எப்பவுமே வந்து இப்ப கூட இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து டிஜிட்டலான ஒரு ஃபார்ம்ல கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்பயுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வந்து நமக்கு எலிஜிபிலிட்டியா இருந்தது. ஆஃப்டர் அது கூடவே சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து நமக்கு குவாலிஃபிகேஷனா இருந்தது. ஆனா இப்போ வந்து எஸ்எஸ்எல்சி மட்டும் நீங்க முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லேர்னிங் ரிசோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எது ஃபாலோ பண்றது அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவே ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதால மறுபடியும் ஏதாவது வந்து சிலபஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை வச்சு நம்ம சிலபஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. சிலபஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி சிலபஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்ல இருந்து படிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் லேர்னிங்காக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை தான், பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து சொல்லக்கூடியது தான். புதுசாக கொடுத்தாங்கன்னா அது என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மாற்றி கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது தான். அதே போல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அப்கமிங்லுமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே போல மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 1500. அதுக்கப்புறமா வந்து அடுத்து ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி 100 ரூபாய். மொத்தமாக வந்து 1600 ரூபாய் இனிமே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம வந்து பே பண்ண போறோம். சிஒஐ அப்ளை பண்ணாலே 1600 ரூபாய் எக்ஸாமுக்காகவே ஒதுக்கிடணும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இயர்லி 2 டைம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம், டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரியில் எக்ஸாம். இப்போ வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து ஒரு ப்ரூஃப் தான். அப்போ கண்டிப்பாக வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் உண்டு. அதே போல் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அங்கே வரக்கூடிய கேண்டிடேட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பேச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 2-3 பேட்ச் அந்த மாதிரி எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேரியஸ் பேச்சஸ் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் ஃபார் தி ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் வர்றதை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை பொறுத்து அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய நாட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து இந்த எக்ஸாம்ல எத்தனை பேப்பர் நம்ம அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மார்க்குக்கு கேட்பாங்க. 60 நிமிஷம் எக்ஸாம் டைம்.
1 மணி நேரம் எக்ஸாம் டைம், அதில் வந்து 50 மார்க் கேட்பாங்க. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டுலாம் இருக்க போகுது. ஏன்னா கீழே கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 மார்க்கு, 10 நிமிஷத்தில் வந்து டைப் பண்ணணும், 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாமே இப்போ டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிறதால எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதே போல தான் வந்து தமிழ் டைப் ரைட்டிங்குமே, தேர்டில் பாருங்க, தமிழ் டைப் ரைட்டிங்லையும் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் தான். இதில் 50 மார்க்கு, 10 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ண போகிறோம், எதுவுமே மெஷினில் கிடையாது. அதே போல் 4th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான். இதுக்குமே வந்து பார்த்தோம்னா 50 மார்க்கு. அடுத்து வந்து 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். தி எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் த்ரூ வெப் அப்ளிகேஷன்ஸ். இந்த மெயின் பாயிண்ட்டை பாருங்க, வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் நமக்கு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. வித் டிஜிட்டல் எவாலுவேஷன் மாடல்ஸ் ஃபார் பேப்பர் 1 to பேப்பர் 3. இப்போ இந்த பேப்பர் 1ல் இருந்து பேப்பர் 3, அப்போ பேப்பர் 1 பேப்பர் 3 எல்லாம் என்ன பார்த்தோம், மேலே பார்த்தோம் அப்படின்னா தியரி டெஸ்ட்டு, அதே போல் டைப் ரைட்டிங், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 3க்குள்ளே வந்துடுதுங்களா. அப்போது தியரியுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷனில் தான் கொடுக்க போகிறாங்க. அப்ளிகேஷனில் நம்மளால் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, எல்லாம் 1 மார்க் டைப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் டிஜிட்டல் எவாலுவேஷன் ஃபார் பேப்பர் 4. இப்போ இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங்கா கூட இருக்கலாம், இது கன்ஃபார்மா தெரியல. இப்போ ரைட்டிங் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் போய் பண்றோம், நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட்டை கொடுக்குற வரைக்கும் நம்ம ஸ்கிரீன்ல செஞ்சுட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடா இருக்கலாம். இது என்ன அப்படிங்கிறது மொத்தமா சிலபஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். அதே போல வந்து பார்த்தோம்னா பாஸ் கிரிட்டீரியா, பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியதுன்னா, இப்போ எல்லாத்துலேயுமே 40% மார்க் எடுத்தோம்னா போதும். நமக்கு வந்து 4 லெவல் இருக்கு இல்லையா, இந்த 4லுமே வந்து 40%. இப்போ 50க்கு 40% எவ்வளோ, 20. அப்போ இந்த மாதிரி 20 மார்க் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஒவ்வொரு பார்ட்லையுமே. இப்போ 4மே சேர்த்தணும் அப்படின்னா 80 ஆச்சுங்களா. ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த பேப்பர் 4லையும் சேர்த்து கண்டிப்பாக 50% மார்க் எடுத்திருந்தா தான் நீங்கள் ரிசல்ட்டில் பாஸ். இப்போ ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னா 50%, 200ல் 50% வந்து 100 மார்க்கு. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க் எடுத்துருந்தா தான் பாஸ். ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ பார்ட் 1ல் வந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க, அதே போல் வந்து ப்ராக்டிக்கலில் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க, அப்போ வந்து டோட்டலில் ஒரு 20 மார்க் அடிஷ்னலாக ஆட் ஆகுமா. அப்போது இப்போ வந்து 100 ஆயிடுச்சு, இப்படி தான் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் டைப் ரைட்டிங்கில் இந்த மாதிரி தான் மார்க் எடுத்திருக்கீங்க, மற்ற ரெண்டுத்துலையும் சேர்த்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற போது 100 மார்க் வந்தது. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ டைப் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கீபோர்டில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். மெஷினில் பண்ணுற ப்ராக்டிஸ் வேறு, ஆனால் அங்கே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் கீபோர்ட்லேயுமே வந்து வேகமாக பண்ண முடியும். ஒவ்வொன்றா நான் பார்த்து டைப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. தமிழ் சரி, இங்கிலீஷும் சரி. இங்கிலீஷ் கூட ஏதோ ஒன்று பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் கீபோர்டில் தான் தமிழுமே கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ் ஃபாண்ட்ஸ் சொல்கிறேன். அப்போ அந்த தமிழ் ஃபாண்ட்டில் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து கண்டிப்பாக சிலபஸில் கொடுப்பாங்க. அந்த ஃபாண்ட் விஷயமெல்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ் வந்து ஃபைனலாக கொடுக்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது நமக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது மூலமாக என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை தான். இந்த கடைசியில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே வந்து நம்ம அந்த போர்ட் ஆஃப் சேர்மன் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடைசியாக கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் இருந்து, அதாவது இப்போ வரக்கூடிய எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனில் இருந்து நம்ம மேலே பார்த்தா எல்லா ரூல்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் சப்சிக்வெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ வந்து இப்போ வரக்கூடிய பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன்ல இருந்தே மேலே பார்த்தா எல்லா விஷயமும் வந்துட்டு ஃபாலோ பண்ணப்படும். இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தியரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் முன்னே சொன்ன மாதிரி தியரி வந்து நம்ம ரைட் பண்ணுவோமா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்தா தான் தெரியும். மாடல் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எப்படிங்கிறது நமக்கு மொத்தமாக சிலபஸ் கொடுக்கும்போது தான் ஃபுல் டீட்டெயிலுமே தெரியும்.
இப்போ வந்து பிப்ரவரியில எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஓகே தான். சிலபஸ் இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த சிலபஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க